நம்ம அஸ்திவாரம் இல்லாத ஒரு வீடு போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சத்துரு ஈஸியா பிடிச்சிருவோம். பட்டயமும் ஆமென் கவசமும் ஷீல்டும் வெப்பனும் இல்லாம நம்ம யுத்த களத்தில் நிற்கிறோம். இப்போ நம்மளை சுற்றி நம்மளை கவர் பண்ணுறாங்க. யாரெல்லாம் கவர் பண்ணுறாங்க? பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, சர்ச் இருக்குது. இப்படி நம்மளை சுற்றி நிறைய பேர் கவர் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு அது தெரியல. நாளைக்கு வளரும்போது இந்த கவரிங் இருக்குல்ல, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இது விலகும் போது நீங்கள் தனியாக நிற்பீங்க. அந்த டைமில் சத்ருவானவன் தொடுக்கிற ஆயுதங்கள் எப்படி நம்மை தாக்கும் என்று நமக்கு தெரியாது. நம்ம கையில பட்டயமும் நம்ம கையில கேடயமும் இல்லாமல் சத்ருவை எதிர்கொள்ளவே முடியாது. ஒரு எதிரி கிட்ட பட்டயமும் கேடயம் இல்லை என்கிற ஒரு மேட்டர் மட்டும் சத்ருவுக்கு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், அவன் முதல்ல அட்டாக் பண்றதுல தீவிரம் காண்பிப்பான். உங்க லைஃப்ல டெய்லி கர்த்தர் எனக்கு அகேன்ஸ்டா மாறிடவே கூடாது. கர்த்தர் எனக்கு அகேன்ஸ்டா மாறிட்டார்னா, சபையே எனக்கு அனுகூலமா நின்னாலும் நோ யூஸ், குடும்பம் எனக்கு அனுகூலமா நின்னாலும் நோ யூஸ், ஊரை என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் அகேன்ஸ்டா மாறாது இருக்கணும்னா நான் என்ன செய்யணுமா? என் கிரியைகளை சீர்திருத்தணும். ஆமே, நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்முடைய அந்தரங்கம் நமக்கு நன்றாய் தெரியும். எந்தெந்த கிரியைகள் நம்மில் அருவருப்பானதா இருக்கிறது. சரி, சில காரியங்கள் நம்ம கிட்ட வெளிப்பட்டுட்டு அதை திருத்துறதுக்கு என்ன பண்ணும், அதை மாத்துறதுக்கு என்ன பண்ணும்? நாம மேக்சிமம் அதை மறைக்க தான் பார்க்கிறோம். அதுதான் கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல.